சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசியல் ஆய்வகம் பகுதியில் இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்களை அலச போகிறோம் அப்படிங்கிறத ஜூனியர்களுடைய உதவி பொறுப்பாசிரியர் திரு செந்தில் கரிகாலன் அவர்களே சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு தந்தையும் தனையனும் ஒன்றிணைந்து கண்ணீர் மல்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசலாம். பாமக ஒன்று இணையும் படலம் அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல்ல ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சு பாரத் தழுவி கண்ணீர் மல்க சேர்ந்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு எமோஷனலான ஒரு டைம். இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சு பயணிக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் தொடங்கி அரசியல் தலைவர்கள், ஈவன் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களே அதான் வலியுறுத்தினாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த சந்திப்பு, இந்த இணைப்பு படலம்ன்றது எதன் பின்னணியில நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவா அலச வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா இந்த இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தொடர்ச்சியா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இவங்களுடைய செயல்பாடும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் போட்டி மாவட்ட செயலாளர்கள், போட்டி பொதுக்குழு எல்லாமே நம்ம பார்த்தோம் கடந்த காலங்கள்ல. இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரையும் அதெல்லாம் நடந்தது. அப்படியா சொல்ல இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றதுதான். ஆமா, இதுல என்னன்னா இப்படி ஒரு விஷயம் தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆரம்பத்துல சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஆரம்ப நாட்கள்ல நம்ம பார்த்தோம்னா சண்டை போட்டிருக்காங்க, கொஞ்ச நாள்ல சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அது இழுத்துக்கிட்டே போச்சு. தேர்தல் வரைக்குமே அது போச்சு. தேர்தலில் போட்டி வேட்பாளர்கள் போடுற அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் போச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. ஒரு புறம் நீங்க பார்த்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸோட உடல்நிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறேன்னு போகும்போதே மயக்கமானது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தொடர்ச்சியான சில உடல்நல கோளாறுகள். தேர்தலுக்கு முன்னாடியே கூட மருத்துவமனை எல்லாம் அனுமதிக்கப்பட்டாரு. அந்த நேரங்கள்ல எல்லாம் கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியா போய் பார்க்க போனாரு. ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவரை பார்க்க மறுத்துட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு சூழல்கள்ல இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த விரிசல் தான் போயிட்டே இருந்தது. நீங்க தேர்தல் முடிவுக்கு பிறகே அவரை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சிகள்ல ஈடுபட்டாங்க அப்படிங்கிற தகவல்களும் வருது. ஆனா அப்பயுமே ராமதாஸ் அதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தற்போது அவர் கொஞ்சம் இறங்கி வந்ததுக்கு சில காரணங்களை தைலாபுரம் தோட்டத்து வட்டாரங்கள் சொல்றாங்க. என்னன்னா முதல்ல பாத்தீங்கன்னா கிராம அளவுல நீ போகணும் அப்படிங்கறதுதான் மருத்துவர் ராமதாஸ் திரும்ப திரும்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு வார்த்தை. கிராமங்களுக்கு போகணும், நான் 90,000 கிராமம் போனேன், நான் 90,000 கிராமம் போனேன்றத திரும்ப திரும்ப பயணிச்சிருக்கேன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா சமீபத்துல அன்புமணி ராமதாஸ் கிளை அளவுல கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கிராமங்களுக்கே போய் உட்கார்ந்து அங்க யாரு என்ன கட்டமைப்பு ஏது எல்லாத்தையுமே டீட்டெயிலா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. 2வது பாத்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறதையுமே சமீபத்தில் நடத்தி இருந்தாரு. அதிமுக கலந்துக்கிட்டாங்க, நாம் தமிழர் கலந்துக்கிட்டாங்க, எல்லோருமே டிவிகே கலந்துக்கிட்டாங்க, திமுக ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்படி அதுவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருந்தது. உடனடியாக அதற்கான அறிவிப்புமே வந்தது. இந்த விஷயங்களா இருக்கட்டும், விவசாயிகள் சார்ந்த சமீபத்துல அனைத்து விவசாயிகளையும் கூப்பிட்டு கூட்டம் நடத்தினது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தாரோ அது கொஞ்சம் நடந்ததுனால அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிட்டாரு. அவருக்குமே உடல்நிலை உள்ளிட்ட விஷயங்களும் இருக்கு. குறிப்பா சேலத்துல மருத்துவமனையில் இருக்கும் போது அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படிங்கிற தகவலும் இருக்கு. கடந்த முறை சந்திக்கல அப்படின்னாலும் கூட இப்போ ஒரு கட்டத்துல இப்ப தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 பேரோட சிச்சுவேஷனும் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை விமர்சிக்கலனாலும் கூட அந்த கூட இருக்கவங்கள தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருந்தாரு. இவங்களுடைய சூழலும் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு அரணா இருந்த அருளா இருக்கட்டும், அன்பழகன் போன்றவர்களா இருக்கட்டும், நிறைய பேர் தைலாபுரத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு அரணா இருந்துட்டே இருந்தாங்க. ஜி.கே. மணி அவர்கள். இவங்களுடைய நிலையெல்லாம் என்ன அப்படிங்கறதா பெரிய கேள்வியா இருக்கு. இல்ல நீங்க கேட்ட அந்த அரணா இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுலதான் அந்த இணைப்புக்கான சில பதில்கள்லாம் இருக்கு. பதில்கள் இருக்குன்றதை தாண்டி சிலர் சொல்றாங்க. என்னன்னா சமீப நாட்களாக ஜி.கே. மணி உள்ளிட்டவர்கள், அருள் உள்ளிட்டவர்கள், இந்த நபர்கள் நீங்க சொன்னவங்க எல்லாம், சதாசிவம் அப்படிங்கிற ஒரு நபர் சொல்றாங்க, இப்படி சில நபர்கள்லாம் மருத்துவர் ராமதாஸ் கூட இவங்க எல்லாம் இல்ல, அந்த கேப் அப்படிங்கிறது விழுந்துருச்சு. இதற்கு முன்பா இவங்க தான் ராமதாஸ் கிட்ட சொல்லி இந்த விஷயங்கள் ஒண்ணு சேராம தடுத்தாங்க, இதெல்லாம் கெடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க யாருமே இல்லை, இந்த நேரத்துலதான் அந்த பேச்சுவார்த்தை நடந்து அந்த சுமூக முடிவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற தகவல்களை
அவங்க தரப்புலதான் சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஏன் இல்லாம போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இவங்க தேர்தல் காலகட்டங்கள்ல நிறைய கூட்டணிக்கான முயற்சிகள் எல்லாம் நடந்துச்சு. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவில ஒரு 2-3 சிட்டிங் எல்லாம் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திருக்காங்க. பட் அவங்க இறங்கி வரல. தாவேகா ஆரம்பத்துல ஒரு ஆதரவு போக்க கடைபிடிச்சாலும் கூட அப்புறம் கடைசியில நாங்களே தனியா நின்னுக்கிறோம்ன்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. அரசியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் ஒரு பொலிட்டிக்கலி அவர் பயங்கரமான ஒரு சாணக்கியத்தனமா நடந்துக்குவாருன்றதை எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் ஒரு கால்குலேஷன் போட்டாருன்னா அதை நிறைவேற்றிடும். இந்த இதுல கூட அவர் டிவிக்கே கூட போறதுக்கான முயற்சிகள்ல, அதாவது நான் சொல்றேன், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்பாவே ஓரளவுக்கு டிவிக்கே கூட எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் இருந்தார் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்தது. ஆனா அதற்கான சாத்தியங்கள் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம போச்சு. இவங்க அருண்ராஜ் அவரை சந்திச்சாங்க நாமக்கல்ல போய். அப்படி சந்திப்பு நடந்துச்சு. இந்த சந்திப்பே வேற வழியா நடந்துருச்சுன்னா கூட கூட்டணி போயிருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களுமே கூட இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நெருக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இன்னும் சொல்ல போனா ஜி.கே. மணி அவரோட பையன்லாம் பாத்தீங்கன்னா நீங்க காங்கிரஸ்ல வேட்பாளரா நின்னாங்க. இப்படியான சம்பவங்கள் அருள் எல்லாம் அங்கே போட்டிட்டாரு. ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வாங்கினாரு. இந்த கேப் இருந்துச்சு. இந்த நேரம் பார்த்துதான் இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் எல்லாரையும் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நடந்து சக்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையுமே ராமதாஸ் தரப்பு ஆட்கள், அன்புமணி தரப்பு ஆட்கள், ரெண்டு பக்கமுமே ஒரு சிலர் அது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கிறதையுமே நம்ம பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த இளைஞரணி பதவியில தான் அந்த பிரச்சனையே வெடிச்சிச்சு. இந்த முகுந்தனுக்கு இந்த பதவியை கொடுக்கணும் அப்படிங்கறதுலதான் ராமதாஸ் அவர்கள் முன்வைக்கிறாரு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். இப்ப இந்த விரிசலுக்கு பிறகு அது தமிழ்குமரனுக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்க. முகுந்தனுக்கும் கொடுத்தாங்க, அவர் ஏத்துக்க மறுத்தாங்க. அதுக்கு பிறகு தமிழ்குமரனுக்கு கொடுக்குறாங்க. இங்கிருந்து காங்கிரஸுக்கு போயிடுறாரு. இப்ப தொடர்ந்து ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜி.கே. மணி அவர்களுக்கு மேல நேரடியாவே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இப்படியான சூழல அவர் காங்கிரஸுக்கு போனதும் பெரிய அதிருப்தியா இருந்துச்சு. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவரோட ஆட்கள் இந்த இணைப்பு, இந்த விஷயங்களை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே இதுக்கான பதில் தெரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தற்போது அன்புமணி ப்ரூவ் பண்ணிட்டார். நீங்க இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல கட்சிகள்ல பல்வேறு குழப்பங்கள் வந்திருக்கு, பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு, மிகப்பெரிய தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடத்துல வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட இன்னைக்கு அதிமுக வட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கிறதுக்கு பாமகவோட ஓட்டு எங்கேயுமே சிந்தாம செதறாம அதிமுகவுக்கு போயிருக்கு. பல்வேறு சமூகங்களோட வாக்குகள் அப்படி போயிருந்தாலுமே கூட பாமகவோட வாக்குகள் கரெக்டா அலையன்ஸுக்கு எல்லாம் போயிருக்கு. அதனால ஒரு நற்பெயர் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அதனால இந்த விஷயங்கள்ல அன்புமணி தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. சி.வி. சண்முகம் பகிரங்கமாவே சொல்லியிருக்காரு, பாமக போட்ட பிச்சை அப்படின்றலாம் பேசின அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அன்புமணி தான் யாரோ அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர் என்ன விரும்பினாரோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்றதை தாண்டி அன்புமணி ஆதரவு ஆட்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல ஐயா யாரை வச்சுக்கணும், யாரை களை எடுக்கணும்ன்றதெல்லாம் ஐயா எங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா துரோகிகள் எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. இப்ப எங்க கட்சி பக்காவா இருக்கு. ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒண்ணு சேர்ந்தாலுமே கூட அவங்க யாரையுமே இனிமே நாங்க சேர்த்துக்க போறது கிடையாது. அதாவது ஜி.கே. மணி போன்றவர்களையோ, அருள் சதாசிவம் போன்றவர், அன்பழகன் போன்றவர்களோ இனிமே நாங்க சேர்த்துக்க மாட்டோம். ஐயா எங்களுக்கு தெளிவா யாரை ஏத்துக்கணும், யாரை விலக்கி வைக்கணும்ன்றதை இந்த காலகட்டத்துல எங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது அன்புமணி ஆதரவாளருடைய கருத்தா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜி.கே. மணி அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான சந்திப்பா இருக்கு. இது பாமக மத்தியில ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இந்த சந்திப்பை நாங்க எதிர்பார்த்தோம், அதெல்லாம் நடக்காம போச்சு. பட் ஆனா இப்போ சந்திச்சிருக்காங்க, அது நடந்திருக்கு. இனி வரும் காலங்கள்ல நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் அவரும் கொடுத்துருக்காரு. ஆமா, நிச்சயமா அவர் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே கூட அவர் சொன்னாரு, பொதுவா இருவரும் ஒன்றிணையணும், அதற்கான முயற்சிகள்ல தான் இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க அடிப்படையில பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா பாமகவுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கறது எப்ப வர ஆரம்பிக்குதுன்னா, தலைவரா இருக்கிற ஜி.கே. மணி அவர்கிட்ட பொறுப்பை எடுத்து அன்புமணி ராமதாஸ் தலைவராக, ஜி.கே. மணி கௌரவ தலைவராகிறாரு. அப்ப அவர் ஒரு சில கூட்டங்கள்ல கலந்துக்கல, அவர் வரல, பழையபடி ஆக்டிவா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னும் போதுதான் அவங்க பையனை, அதாவது நான் சொல்றேன் முன்னாடி அவங்க பையனுக்கு ராமதாஸ் பொறுப்பு தராரு. ஏன்னா நம்ம அவங்க அவர்கிட்ட பொறுப்பை இது பண்ணிருக்கோம், இளைஞரணி தலைவர் பதவி பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத தராரு. அப்ப இருந்துதான் அதாவது மருத்துவர் அன்புமணிக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கும் இடையிலான அந்த விரிசலே அங்க இருந்துதான் தொடங்குது. நீங்க ராமதாஸே பல இதுல பேசியிருப்பாரு, குடும்பத்தோட பதவி இருக்கிறதுக்கு தமிழ்குமரன் வந்திருந்தப்ப இவர் இது பண்ணிட்டாரு, வருத்தப்பட்டு போனாங்கன்னு பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள பேசியிருப்பாரு. அப்படி இருக்கிற சூழல்ல தான் அதனோட தொடர்ச்சியா தான் முகுந்தனோட நியமனம் வருது. அப்படியே தான் இந்த பிரச்சனை வருது.
பாமகக்குள்ள இருக்கிற ஒரு தரப்பு தலைவர் பதவியை எடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு இவருக்கு ஒரு வருத்தம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்குமரனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஆனாலும் அதை கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. அவருடைய ஆதரவு இல்லை, அவருடைய சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு போனாரு தமிழ்குமரன். அந்த அதையுமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரும்பல அப்படிங்கிறது. ஆமா, நிச்சயமா விரும்பல. இன்னும் சொல்ல போனா நம்ம நடுவுல பேசும்போது பாமகோட ஆட்கள், குறிப்பா அன்புமணி ராமதாஸ் ஆதரவு ஆட்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, ஜி.கே. மணி தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்துட்டாரு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்காம, ஒருவேளை ஐயாவுக்கு பிறகு, அவங்க சொன்ன வார்த்தை, ஐயாவுக்கு பிறகு ஒரு சூழல் வந்திருந்தா ஜி.கே. மணி இந்த கட்சிக்குள்ள தன்னோட அதிகாரத்தை எப்படி வேணா செலுத்தியிருப்பாரு, கட்சியை எந்த பாதைக்கு வேணா கொண்டு போயிருப்பாரு. இப்ப இந்த கட்சி அன்புமணி ராமதாஸ் தான் இந்த கட்சியோட தலைவர், அவர் கை காட்டுறவங்க தான் நிர்வாகி, அவர் சொல்றதுதான் அந்த கட்சிக்குள்ள நடக்குது. ஒருவேளை இந்த விஷயங்கள் நடக்காம இருந்திருந்தா ஜி.கே. மணி அவர் விருப்பத்துக்கு அந்த கட்சி கொண்டு போயிருப்பாரு அப்படிங்கிற விஷயங்களையுமே அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்களை தான் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களா மாவட்ட செயலாளர்களா நியமிச்சாங்க. இப்ப 2 அணிகளா ஃபீல்ட்ல உருவாயிருச்சு. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? யார் மாவட்ட செயலாளர், யார் நிர்வாகி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுலயே அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு பல மாவட்ட செயலாளர்கள், அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நியமிச்ச பல மாவட்ட செயலாளர்களே தாவேகா பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. இல்ல, அதுதான் இப்ப என்னன்னா 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. இவங்க நிர்வாகிகள் நியமிக்கிறாங்க, இவங்களும் நிர்வாகிகள் நியமிக்கிறாங்க. அந்த பிரிவு தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் போது அந்த பிரச்சனைகள் வரும். ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா கீழே அந்த நிர்வாகிகள் எல்லாம் சேருவாங்களா அப்படிங்கிறது எப்போதுமே பொதுவா இருக்கிற கேள்விதான். ஆனா என்னன்னா, இங்க அந்த பிரச்சனை பெருசா இருக்காது. என்ன காரணம், எல்லாருமே மருத்துவர் ராமதாஸுக்காகத்தான் இங்க போய் அணி சேர்ந்தாங்க. மற்றபடி அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவோ இல்ல அன்புமணி ராமதாஸுக்கு எதிராகவோ செயல்படணும் அப்படின்னு ஒரு சிலர் வேணா இருந்திருக்கலாமே தவிர, பெரும்பாலான ஆட்கள் மருத்துவர் ராமதாஸுக்காக, குறிப்பா அந்த ம.க. ஸ்டாலின் போன்றவர்கள், இன்னும் பலர் ராமதாஸ் அவர் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், நமக்கு இருந்தவர் ஐயா அப்படிங்கிற ஒரு மரியாதையில அவங்க இருந்தாங்க. அந்த ஒண்ணு சேர்ந்ததுனால அவங்க திரும்ப ஒன்றிணைறது அப்படிங்கறதுல எல்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த ஸ்பிளிட்னால என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் அனலைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது. ஏன்னா அதிமுக கூட்டணியில 18 சீட் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இப்போ ஒருவேளை 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு நின்றிருந்தா 20 சீட் 25 சீட்டுக்கு மேல கேட்டிருக்கலாம். அதை வெற்றியும் நிறைய அளவுக்கு வாங்கியிருக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தேர்தலில் பயணிக்கும் போது ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இப்ப 2 பேரும் பிரிஞ்சு இவங்களுக்கு பெரிய வாக்குகள் வரலனாலும் கூட, ராமதாஸ் அவர்களுடைய அணிக்கு பெரிய வாக்குகள் வரலனாலும் கூட 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. என்னன்னா, நீங்க அன்புமணி ராமதாஸ் வேகமா போய் தான் அந்த 18 தொகுதிக்கு பேச்சுவார்த்தையை முடிச்சாரு. அதற்கு இடைப்பட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் மருத்துவர் ராமதாஸ் அணியும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்துல வேகமா போய் அன்புமணி 18 இடம், அதாவது கடந்த முறை நின்னதை விட கம்மியா போய் 18 இடத்துலயே போயிட்டு அவர் அந்த விஷயங்கள்ல நின்னுட்டாரு. நிஜமா இப்ப நம்ம எப்படி அன்புமணி ஆதரவு ஆட்களுக்கு ஒரு பார்வை இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரி ராமதாஸ் ஆதரவு ஆட்களுக்கு ஒரு பார்வை இதுல இருக்கு. என்னன்னா, நீங்க ஐயா இல்லாம நீங்க கட்சி நடத்த முடியாதுன்னு அன்புமணிக்கு தெரிஞ்சிடுச்சு. ஐயா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் 10 இடங்கள்ல பாமக ஜெயிச்சிருக்கலாம். 4 இடமா சுருங்கிருச்சு. ஐயா இருந்திருந்தா நடந்தது. இன்னொன்னு, நிறைய கட்சியை விட்டு வெளியில போய் தாவேக்கால சேர்ற விஷயங்களுமே நடக்குது. சிலர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் போயிட்டாங்க, ஆனாலுமே தாவேக்கால இப்ப நிறைய சேர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வேற வருது. இந்த காலகட்டத்துல கட்சி ஐயாவோட எப்படியா சேர்ந்து இது பண்ணாதான் கட்சியை இன்னும் வலிமைப்படுத்த முடியும்னு அன்புமணி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, பாஜக மத்திய அமைச்சர் பதவி தருவாங்கன்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா பாஜக கைவிட்டுட்டாங்க. இப்ப சமீபத்துல முதல்வர் விஜயை சந்திச்சிருக்காரு, ஒரு சில நிர்வாகிகளையுமே சந்திச்சிருக்காரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அடுத்தடுத்து இவங்க வெளியில இருந்து ஆதரவு, இப்ப யாராவது விலகுறாங்க ஏதோ பண்ணா வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து மாநில அமைச்சரவைக்குள்ள பாமக போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்துல கட்சி 2 பிளவாவோ இல்ல ராமதாஸ் ஏதோ விமர்சனங்களோ ஏதோ பண்ணா சரியா இருக்காது. அதனால இந்த நேரத்துல ஒண்ணு சேர்த்துடணும் அப்படிங்கறதுனாலதான் அன்புமணி தேடி சேர்ந்திருக்காரு. ஐயா இல்லைன்னா அன்புமணியா அவங்க மருத்துவர் அன்புமணி நிரூபிச்சுட்டாரு, அதனால ஐயா ஏத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இல்லாம அன்புமணியால ஒன்னும் பண்ண முடியல, அதனால திரும்ப வந்துட்டாருன்றாங்க. இதுதான் உங்களோட கருத்து? 2 கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. எப்படியா இருந்தாலும் இருவரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதற்கு பிறகான அரசியல் கணக்கு என்ன அப்படிங்கிறது தான் இப்ப பேசப்பொருளா இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இன்னொரு பக்கம் விசிகா இந்த கூட்டணியில தொடர்ந்து பயணிக்குமா பயணிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா எப்ப வேணாலும் வெளில வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திருமாவளவன் சொல்லியிருக்காரு.
ஒரு கருத்தியல் ரீதியா சொன்னாலும் கூட அதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு இவங்க பாக்குறாங்க. ஒருவேளை அதுல அந்த கூட்டணியில் ஏதாவது வந்து கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டா நாம வந்து அந்த கூட்டணிகளை வந்து அங்கம் வகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. விசிகா அதுல இருந்து வெளில வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரம். ஏன்னா இன்னொன்னே சொல்லியிருக்காரு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள், நாங்க வந்து இந்த கூட்டணியை வந்து எக்காரணத்தை முன்னிட்டு நாங்க முறிச்சிக்க மாட்டோம், கடைசி வரை எங்களுடைய ஆதரவு இருக்கும். பாமக நேரடியாகவோ இல்ல எந்த வடிவத்திலையோ இருந்தாலும் கூட நாங்க அந்த கூட்டணியில அங்கம் வகிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திருமாவளவன் முன்னாடி சொல்லியிருக்காரு. அப்படி அந்த சொல்ல இவங்களுக்கான வாய்ப்புகள் இந்த அமைச்சரவையிலையோ இல்ல டிவிகே கூட்டணியிலையோ எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நிச்சயமா இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, விசிகா கூட்டணிக்குள்ள இருக்காங்க, இருக்கும் போதே பாமக சேர்க்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி விசிகா ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழல் இருக்கு. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா யார் வேணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாமக வந்து 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, ஆதரவு தராங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க வட தமிழ்நாட்டுல இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. வட தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட சமூகங்களோட வாக்குகளை வந்து தாவேகாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட பெரும்பான்மையா வன்னியர் சமூக வாக்குகள் தாவேகாவுக்கு விழுகல அப்படிங்கிற பார்வையுமே இருக்கு. நீங்க டிவிக்கேவே வந்து ஆபரேஷன் வட தமிழ்நாடு மாதிரியான சில விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல பாமக வந்தா பாமக ஒருவேளை பாமகவோட கூட்டணியில வந்து சேர்றாங்க விரும்புறாங்கன்னும் போது பொலிட்டிக்கலா அதை வந்து பாசிட்டிவா பார்க்கிற கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு. டிவிக்கு வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் டிவிகேவுக்கு வந்துருச்சு, வன்னியர் மக்களுடைய வாக்குகள் இன்னும் வரல. இவங்க 4 சீட்டு வச்சிருக்காங்க, இவங்க 2 சீட்டு வச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இவங்களை உள்ள கொண்டு வந்துட்டா இன்னும் பவர்ஃபுல்லா வட தமிழகத்துல மாறலாம் அப்படின்ற ஒரு கணக்கும் இதுல இருக்கு. நிச்சயமா நீங்க சேலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 தொகுதி அதிமுக பாமக தான் ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில 5 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க, விழுப்புரத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னு நீங்க வட தமிழ்நாடை ஒப்பிடும் போது அந்த வாக்குகள் அப்படிங்கிறது வன்னியர் சமூக வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கு, பாமகவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற சூழல்ல இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்ப டிவிகேக்கு அப்படி ஒரு விஷயம் தேவைப்படுது. பொலிட்டிக்கலா அப்படி ஒரு கால்குலேஷன் படி டிவிகே அப்படி ஒரு நகர்வை எடுப்பதற்கான வாய்ப்புகளுமே கூட இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் பாமகவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது இது பண்ணதுமே விஜய் வந்து ரொம்பவே கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அந்த விஷயங்களை ரொம்ப பாமக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. எங்களோட கோரிக்கை, நீண்ட கால கோரிக்கையை வந்து டிவிக்கு ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இப்படியான நகர்வுகளுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியும். ஓகே, இப்ப பாமகவுல இப்ப மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அணி அப்படின்னு பார்த்தோம்னா அது முக்கியமான முகங்கள் ஜி.கே. மணியும் சேலம் அருளும். இப்ப அவருடைய அணியில போட்டியிட்ட சேலம் அருள் தான் அதிகபட்ச வாக்குகளா வந்து ஒரு 18,000 வாக்குகள் வாங்கினாரு. மிச்சம் எல்லாமே ஒரு 1000 1500 வாங்கினாங்க. அப்படியான ஒரு சூழலை நம்ம பாக்குறோம். இப்போ அவரு வந்து ஒரு ஆதரவாளர்களை திரட்டி அவர் ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வருது. இப்ப திமுக பக்கம் போறாரா இல்ல தாவேகா பக்கம் போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இல்ல வந்து ஏன்னா அன்புமணி அவர்களை கடுமையா விமர்சிச்சு பேட்டி கொடுத்தவர் சேலம் அருள். அவருடைய நிலை என்ன அப்படிங்கறதும் கேள்விக்குள்ளா இருக்கு. இதுல என்னன்னா, மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரோ அதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் பொதுவா சொல்றாரு. பொதுவா நம்ம பேசும்போது இது வந்து எனக்கு மகிழ்ச்சி தான், பாட்டாளிகளுக்கு இது மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கறதுதான் வந்து அவருமே சொல்றாரு. ஐயா நாளைக்கே போய் அவரோட வேலை செய்ய சொன்னா நான் வேலை செய்வேன் அப்படிங்கறதுதான் அவரோட ஒரு பதிலா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அன்புமணி தரப்பு இதை எப்படி அணுகுறாங்க, அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கு. மருத்துவர் ராமதாஸ்க்காக ஏத்துக்கிறாங்களா, இல்ல ஏத்துக்கிட்டாலும் பொறுப்புகளை கொடுக்காம கொஞ்சம் இதுவா வச்சுக்கிறாங்களா, இல்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுமே விஷயங்களுமே இருக்கு. ஏன்னா சேலம் அருள் அவர் தரப்புல சேலம் தருமபுரி உள்ளிட்ட விஷயங்கள்லாம் நான் இருக்கிற வரைக்கும் ஆக்டிவா இருந்தது, இப்ப ஆக்டிவா இல்ல, அப்படியான பதிவுகளையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். அவருடைய ஆதரவாளர் என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள்ட்ட வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா, எனக்காக வந்தவர் அருள், எனக்காக வந்தவரு, இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்ட ஒரு நபர், எனக்காக வந்து அவரை வந்து கூட வச்சுக்கணும், நீனு ரொம்ப விசுவாசமான நபர் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல். இல்ல அது நிச்சயமா சொல்லியிருப்பாரு. இன்னொன்னுமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், நமக்கு இப்படியான தகவல்கள் வந்தாலுமே கூட மருத்துவர் அன்புமணி ராமதாசுமே ஒரு கட்டத்துல வந்து குறைந்தபட்சம் ஏதோ ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. நீங்க வந்து அவங்க தரப்புல வந்து நிச்சயமா அவங்க எல்லாம் அவ்வளவுதான் அப்படிங்கறத சொல்றாங்க, அந்த வட்டாரத்துல சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா ஒருவேளை அவங்க அப்பாவுக்காக கன்சிடர் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நியமிச்ச முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் தான் அவங்களுடைய அணி மாவட்ட செயலாளர்களா நியமிச்சாங்க. அதுல பலரை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஃபீல்டு ஒர்க்கரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. நிச்சயமா அதுவுமே இருக்கு. நீங்க அதான் நான் சொன்னேன், ம.க. ஸ்டாலின் போன்றவர்கள் இன்னும் பலர் வந்து இருக்காங்க, நல்லா ஒரு ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்களா
ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடியவங்களா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. சோ அவர்களை இழக்கவுமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து விரும்ப மாட்டார்ல. குறிப்பிட்ட 1-2 பேரை வேணா அவர் வந்து அவாய்ட் பண்ணலாமே தவிர கட்சியை வந்து இலக்க வந்து அவர் விரும்ப மாட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியும். இந்த இணைப்புக்கு பின்னணியில இருந்து ஒருத்தர் செயல்பட்டு இருப்பார் இல்லையா, அதற்கான மூலம் நடந்திருக்கும் இல்லையா, அவர் யாரு அப்படிங்கிறது தான் இல்ல. பொதுவா நமக்கு சொல்றது வந்து 2 விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஒண்ணு வந்து அவங்க கவிதா ராமதாஸ் அவர்களோட இளைய மகள், அவங்க தான் அந்த முயற்சியெல்லாம் ஈடுபட்டாங்க, அவங்க மூலமா தான் நடந்திருக்கு அப்படிங்கறதான் வந்து சொல்றாங்க. ஒரு சில பதிவுகள் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து முயற்சி எடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனா நமக்கு வர்ற தகவல்கள் வந்து இந்த கவிதா அவங்க தான் அந்த முயற்சிகளை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சமீபத்துல சௌமியா அன்புமணி அவரோட உறவினர் அவங்க இல்ல திருமணம் அதுக்கு இருந்திருக்கு, குடும்பம் எல்லாருமே வந்திருக்காங்க. சரி, இப்படி ஒரு சந்திப்பு, அதாவது திருமணனாலும் கரெக்டா அந்த டேட்ல வந்தோடனே கேட்டோடனே அனுமதி வந்து கிடைச்சிருச்சு. அதுக்கான அனுமதி எல்லாம் கிடைச்சோடனே சரி எல்லாருமே போய் பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னா போய் பாத்துட்டாங்க. நீங்க கூட பாத்துருப்பீங்க, அவங்க சங்கமித்ரா கூட ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க, குழந்தை பிறகுறதுன்னா எங்க தாத்தா தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்கதான் முதல்ல கேட்பாங்க, முதல்ல பாப்பாங்க, அவ்வளவு விசாரிப்பாங்க. இப்ப இல்ல, குடும்பத்தை வந்து ஜிகே பண்ணி பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டுருக்காங்க. ஆமா, நேத்துலாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை தான் கொண்டு வந்து காமிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆமா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சௌமியா அன்புமணியையும் கடுமையா விமர்சனம் இந்த விரிசலான ஒரு காலகட்டங்கள்ல, இப்போ அவங்க வந்து சட்டமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுதான் வந்து தன்னுடைய உரையை தொடங்குறாங்க. நிறைய இடங்கள்லயும் அவரை முன்னிறுத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்ப இவங்க போனோன்னா இவங்களையும் வாஞ்சியோட வரவேற்றாரு, இவங்களும் வந்து வணங்கினாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க. ஆமா, இதுல என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க செயல்படணும் அப்படிங்கறதுதான் மருத்துவர் ராமதாஸோட ஒரு விஷயமா இருந்தது. எல்லாரையும் அரவணைச்சுக்கணும், செயல்படணும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்தா இருந்தது. அன்புமணி ராமதாஸ் முடிஞ்ச அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லா விஷயங்களையுமே செஞ்சாரு. இப்பயுமே அந்த கூட்டங்கள் போறது அப்படிங்கிறது போறாரு. சௌமியா அன்புமணியுமே பிரச்சாரங்கள் போனாங்க, தொடர்ச்சியா மகளிர் சந்திப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தினாங்க. சட்டமன்றத்திலயுமே அவங்க பேசுற சில விஷயங்கள்லாம் அனைத்து தரப்பாலும், அதாவது கட்சி தவிர அனைத்து தரப்பாலுமே பாராட்டப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அந்த சூழல்ல அவர் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு. இன்னும் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இவங்க வந்து அவரை எப்போதுமே பாராட்டி தான் பேசுறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், இல்ல சௌமியா அவர்களா இருக்கட்டும், இல்ல பாமகவை சேர்ந்தவர்களை தவிர்த்துட்டு கூட நீங்க அந்த சமுதாயத்துல பலர் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவரை வந்து ஒரு பாசிட்டிவா தான் பேசிதான் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க வந்து பொதுவான பல விமர்சனங்கள், அரசியல் ரீதியான விமர்சனங்கள், ஒரு சில சம்பவங்கள்ல அவர் மீது வந்த இளவரசன் திவ்யா போன்ற விஷயங்களே அவர் மீது வந்த விமர்சனங்கள், இதெல்லாம் தாண்டி நீங்க சமூக நீதிக்கான ஒரு பயணத்திலேயோ, இந்த இடஒதுக்கீடுக்கான இந்த விஷயத்திலேயோ கட்சி தாண்டி கூட மற்ற இயக்கங்கள்ல இருக்க தலைவர்கள் கூட அவர் வந்து ஒரு பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க. அவர் வந்து நிச்சயமா தமிழ்நாட்டுல வந்து ஒரு முக்கியமா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் தான். அவ்வளவு விரிசலுக்கு பிறகும் அவ்வளவு சண்டைகளுக்கு பிறகுமே அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருந்த பல சீனியர்கள் கூட வந்து ராமதாஸோட உயர்வாதான் பேசினாங்க. ஏன் இப்படியான ஒரு விரிசல் தேவையில்லை, கொஞ்சம் இறங்கி வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் முன்னிறுத்தாங்க. ஆமா, நீங்க எவ்வளவு விடுங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லியிருந்தாரு, நாங்க இன்னும் உங்களை போராளியா தான் பாக்குறோம், நாங்க எங்க தந்தையும் சரி நாங்களும் வந்து உங்களை ஒரு சமூக நீதிக்கான ஒரு போராளியா தான் பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் பொதுவா முன்வச்சோம். விமர்சனமே இல்லாத தலைவரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பல்வேறு விமர்சனங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கடுமையான விமர்சனங்களை அவங்க எதிர்கொண்ட காலம்லாம் இருக்கு. ஆனாலுமே கூட ஒரு இடஒதுக்கீடு, ஒரு சமூக நீதி பயணத்துல அவர் நிச்சயமா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா தான் இருக்கு. அந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விளிம்பு நிலையில ஒரு உழைக்கும் சமூகத்தை வந்து ஒரு இடஒதுக்கீடு சார்ந்தோ, ஒரு அரசியல் சார்ந்தோ நகர்த்தினதுல அவரோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. இப்போ அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆமா, அதான் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பாமக வன்னியர் சங்கம் எல்லா அமைப்பையும் வந்து கொடுக்குறாரு, அவங்களோட 2.0 அப்படிங்கிறது வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இல்ல, பொதுவா நம்ம வந்து அவங்க கட்சியினரையும் தாண்டியே நீங்க வந்து ஒரு பாட்டாளிகளுக்காக, ஒரு விளிம்புநிலை மக்களுக்காக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்த கட்சி நல்லா அடுத்த கட்டத்தை நோக்கி வளரணும், ஒண்ணு சேரணும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. தமிழ்நாட்டுல அனைத்து தரப்போட எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. கடந்த காலத்துல பாமக செய்த சில தவறுகளை எல்லாமே பாமக வந்து திருத்திக்கிட்டு, பாமக வந்து மீண்டுமே வந்து இந்த சமூக நீதி பயணத்துல, தமிழ்நாட்டு அந்த உரிமைகளுக்கான அந்த பயணத்துல அவங்க போனாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா வரும். ஏற்கனவே பேசணும், இப்ப ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருந்த அந்த ஆதரவாளர்கள், நிர்வாகிகள் என்ன ஆவாங்க அப்படின்னா, அதுல ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தா அவங்களுடைய மகள் ஸ்ரீகாந்தி தான். மகன் முகுந்தனுக்காக தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படிங்கறத பார்க்க முடியும். அவருக்காகவோ இல்ல அவரை மையப்படுத்தியோ ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு செயல் தலைவர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப அவங்க என்ன ஆக போறாங்க, அவங்களும் இணைஞ்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க ஆப்வியஸ்லி இணைஞ்சிருவாங்க, 2 பேரும் சம்பந்தி, என்ன இருந்தாலும் மக்கா, இதெல்லாம் நிறைய இருக்கு. நிச்சயமா இல்ல, இணைஞ்சிருவாங்க அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ள ஒரு பொறுப்புக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ
அப்படி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. நமக்கு நல்லாவே தெரியும் மருத்துவர் ராமதாஸ் ஒரு விஷயத்த செய்யணும், அதுக்கு ஒரு செயல் தலைவரா அவர் வந்து நியமனம் பண்ணாங்களே தவிர அதுலயுமே தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்து மருத்துவர் ராமதாஸுக்குமே தெரிஞ்சிருக்கும் யாரு இந்த தேர்தலை ஆக்டிவா எதிர்கொண்டா, புத்திசாலித்தனத்தோட எதிர்கொண்டா, குறைந்தபட்சம் ஒரு வெற்றியாவது யார் மூலமா வந்தது, கட்சியை ஒரு தக்க வைக்கிற ஒரு சூழலாவது பாமக அப்படிங்கிற கட்சியை ஒரு ஐடென்டிட்டியோட இன்னுமே வச்சுக்கிறதுக்கு யாரோட முயற்சிகள் பயன்பட்டுச்சு அப்படிங்கறது கூட சிவி சண்முகம் பேசுறாருன்னா அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. ஏன்னா அக்ரெசிவா திமுக எதிர்ப்பு அரசியல முன்னெடுத்தது விஜய், இன்னொன்னு அன்புமணி ராமதாஸ். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வெளிப்படையான ஒரு மேம்போக்கான ஒரு விமர்சனங்கள் தான் இருந்தது. ஆனா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்பவே புள்ளிவிவரங்களோட பல்வேறு விஷயங்கள்ல வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த காலங்கள்ல அண்ணாமலை முன் வச்ச விமர்சனங்கள், சீமான் முன் வச்ச விமர்சனங்கள், அன்புமணி ராமதாஸ் முன் வச்ச பல்வேறு விமர்சனங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் விஜய் வந்து அறுவடை பண்ணிட்டாரு அப்படிங்கறதான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் பேசணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம், மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அணி வந்து தாவேகா கூட்டணிக்கு வந்து போறதுக்கான ஒரு முயற்சியும் எடுத்தாங்க, அது நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்பயுமே போறதுக்கான முயற்சிகள் நடக்கல. இது வந்து ஒன்றுபட்ட பாமக அப்படின்னு அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, தேர்தலுக்கு முன்னமே கூட வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தாவேகாவுக்கு போறதுக்கான ஒரு முன்னெடுப்புகளையும் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திரைத்துறையிலிருந்து வர்றவங்கள கடுமையா எதிர்த்த ஒரு கட்சி இல்ல ஒரு நபர் அப்படின்னா பாமகவும் மருத்துவர் ராமதாஸ். கண்டிப்பா ரஜினிகாந்த் தொடங்கி விஜய் வரையுமே, விஜய் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த எதிர்ப்புகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் சொல்லுவாங்க, ரஜினி அவர்களையோ விஜய் அவர்களையோ விமர்சிச்சாதான் இவங்க வந்து லைம்லைட்ல இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இப்படியான ஒரு பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனங்களே சொன்னாலும் தொடர்ந்து இவங்க அந்த வேலையை பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு இவங்க யாரெல்லாம் நடிகர்னு சொல்லி ஒரு திரைத்துறையினர் வந்து விமர்சிச்சாங்களோ அந்த அணியில போய் சேர்றதுக்கான ஒரு முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் தான் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா. நிச்சயமா வந்து காலம் எவ்வளவு வேகமா சுழலுது பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ரஜினி மட்டும் இல்ல, நீங்க பன்னீர் சங்கம் 80கள்ல இருந்து போராடுறாங்க இடஒதுக்கீட்டுக்காக. அந்த காலகட்டத்துல ஃபுல்லா கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த காலகட்டத்துல முதல்வரா இருந்தது எம்ஜிஆர் தான் இருந்தாரு. அந்த காலகட்டத்திலே கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் தான் வந்து முதல்வராகி அந்த இடஒதுக்கீடே கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி ஒரு விளம்பரத்துக்கு பண்றாங்க அப்படிங்கறத தாண்டி இவங்க சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க, அதுக்கு வந்து அவங்க மாறா நடந்துக்கிறாங்க, சரி தவறு அப்படிங்கறத தாண்டி அப்படி பொலிட்டிக்கலா தான் அந்த அவங்களோட விமர்சனங்கள் இருந்தது. வீரப்பனை விமர்சிச்சதுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அப்படியான விஷயங்கள் தான் இருந்தது. நடிகனை தான் நாடாளணுமா, ஏன் நாங்களா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நடிகர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ். ரைமிங் எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த பொதுக்குழு சேலம் மாநாட்டுல எல்லாம் கூட வந்து டாக்டர் வேண்டுமா ஆக்டர் வேண்டுமா கூட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அந்த அளவுக்கு அக்ரெசிவா ஒரு நடிகர்களை விஜயகாந்துக்கு எதிராக முன்னெடுத்த அரசியல் டாக்டர் வேணுமா ஆக்டர் வேணுமா அப்படின்னு. ஆமா நீங்க சொன்ன மாதிரி நம்ம விஜயகாந்த் முக்கியமா விட்டுட்டோம். நம்ம ரஜினி விமர்சிச்சதையும் தாண்டி விஜயகாந்துக்கும் பாமகவுக்கும் இடையிலான பிரச்சனை அதுதான் உண்மையான கான்ஃபிளிக்ட். ஏன்னா வட மாவட்டங்கள்ல பாமக தக்க வச்சிருந்த இடத்தை உடைச்சது அப்படிங்கிறது விஜயகாந்த் அவர்கள் தான். ஆமா அதுலயுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மக்களுக்காக நம்ம தான் ரிசர்வேஷனுக்கு போராடி இருக்கோம், ஒவ்வொரு போராட்டங்கள்ல இருந்திருக்கோம். நீங்க விருத்தாச்சலம் மாதிரி வன்னியர் ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியால பாமகவோட சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினரா இருந்த கோவிந்தசாமி அவரை எதிர்த்து விஜயகாந்த் வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னும் போது அதனால அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கோட்டை அப்படின்னு பார்க்கப்பட்ட இடத்துல, அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா மட்டும் இல்லாம வட மாவட்டங்கள் வந்து ஒரு தனி ஆவர்த்தனமா இருந்த பாமகவோட ஓட்டை வந்து தேமுதிக வந்து கடந்த காலங்கள்ல பிரிச்சாங்க. இப்படி எல்லாம் இருந்ததை தாண்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸோட பொண்ணே வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் வந்து வந்தாங்க. அப்புறம் திரைத்துறை அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு. மருத்துவர் ராமதாஸுமே நிறைய படங்கள்லாம் பார்த்து ரிவ்யூலாம் வந்து முகநூல்லாம் போட்டிருந்தாரு. எல்லாம் காலம் வந்து கடந்துருச்சு. பிராக்டிகலி நம்ம வந்து யோசிக்கணும்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாமகனாலே நடிகர்களை வந்து விமர்சிப்பாங்க, திரைத்துறையை விமர்சிப்பாங்க, சினிமாக்காரங்களை எதிர்ப்பாங்க, சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு தோற்றமே உருவாயிடுச்சு. அதையும் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து பாமக இருந்தது. சோ எல்லாவற்றையும் தாண்டி இப்ப யதார்த்தத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அமைச்சரவை தமிழ்நாடு முதல்வரா விஜய் தான் இருக்காரு, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு யதார்த்த சூழலுக்கு வந்துட்டாங்க. இவங்க இப்ப தாவேகாக்குள்ள போறதோ இல்ல வந்து தாவேகா கூட இணக்கமான ஒரு சூழலோ கடைபிடிக்கிறது வந்து இன்னொரு பின்னணியும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தினது, அதற்கு ஒர்க் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஜான் ஆரோக்கியசாமி. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க இப்படியான ஒரு முகத்தை கொண்டு போய் சேர்த்தது அவர் தான். இப்போ இன்னைக்கு முதலமைச்சருக்கு முக்கியமான ஒரு பின்புலமா இருக்கிறதும் அவர் தான். இப்போ அவங்க 2 பேரை இணைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஜான் ஆரோக்கியசாமி மூலமா நடக்கிறதுக்குமே தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் நடக்கும். இந்த வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு மாதிரி ரெடியா இருப்பாரு.
டக்குன்னு அமைச்சரவையில பொறுப்பு கொடுக்கறதுனாலும் அந்த விஷயங்கள் கூட நடக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸை மாற்ற முன்னேற்றம் அந்த ஸ்லோகன் மூலமா கொண்டு போய் சேர்த்ததுல அவரோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த இடைப்பட்ட காலத்துல பாமக மீது பல விமர்சனங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் உடைச்ச ஒரு பொதுவான ஒரு ஒபாமா ஸ்டைல்ல போய் பேசி அது அந்த விஷயம் வந்து நல்ல பெரிய கார்பரேஷன்ல ஒரு பெரிய, ஏன்னா இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளிகளுக்கான கட்சி, உழைப்பாளர்களுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு இதை வந்து டோட்டலா வேற ஒரு முகம் கொடுத்தது அப்படின்றது அந்த கேம்பெயின் தான் அப்படி இருந்த காலகட்டத்துல. சோ அந்த நீங்க சொன்ன விஷயங்களுமே இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் பாமகவுடைய கணக்கு என்னவா இருக்கு, அவங்க எதை நோக்கி பயணிக்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இன்னொரு சந்தர்ப்பத்துல வேறொரு உரையாடலோட சந்திப்போம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.